வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம த வீக்கஸ்ட் டைமர் பிகனர் ஜெர்னி டு பிக்கப் ட்ராஷ் அப்படிங்கிற அனிமையோட 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஊரில் ஒருத்தருக்கு வந்து குழந்தை பிறக்குது. அது பையனா சொல்லிட்டு பார்க்க போக இல்லை அது பொண்ணா பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவை சொல்கிறாரு. அவங்க அம்மாவும் அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் வைங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இமேஷியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோயின் தான். ஆக்சுவலி இந்த எபிசோடில் வந்து ஒன்றுமே இருக்காது. ஃபஸ்ட்டே சொன்னது இந்த எபிசோடில் வந்து போட்டு காமிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். அப்படியே அந்த ஃபெமிஷியா அப்படிங்கிற பொண்ணு வந்து காட்டுறாங்க. அவளும் அவங்க அப்பாக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா. அவங்களும் கீழே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட ஃபெமிஷியா வந்து அது வந்து அவசரமாக சாப்பிட்றா. அது தொண்டையில் அடைச்சிக்க அவங்க அப்பா மேஜிக் பண்ணி தண்ணி வர வச்சு அது வந்து குடிக்க வைக்கிறாரு. அவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் சீக்கிரமாக வளரணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபெமிஷியா வந்து சொல்கிறா. நீ ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாக வளரணும் ஃபெமிஷியா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஃபெமிஷியா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. ஃபெமிஷியோட அண்ணனும் மேஜிக் இல்லாமல் அவனால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் மேஜிக் இல்லாமல் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உங்கள் அக்காவும் நான் சின்னதாக இருக்கும்போது எனக்கு மேஜிக் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு திட்டே இருப்பீங்க, ஆனால் இப்போ உங்கள் சின்ன பொண்ணுக்கு மட்டும் இப்படி நீங்கள் செல்லம் கொடுக்குறீங்க, எல்லாத்தோட அம்மாவும் இப்படியே தான் இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவளும் வந்து சொல்கிறா. அப்புறம் அவளும் நான் உங்களுக்காக ஸ்பெஷல் ஒன்று சமைச்சிருக்கேன் வாங்க சாப்பிடுவோம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. இப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோட அம்மாவும் எல்லாருமே ஸ்டார்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க, என் பொண்ணுக்கு எந்த ஸ்டார் கிடைக்க போதோ அப்படி சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. வேற அவளோட 5வது வயசு வந்து நெருங்கிட்டா அப்படிங்கிற சொல்ல ஆமாம் எனக்கு பர்த்டே கிஃப்ட் வந்து கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. அவங்களும் நீ வந்து உன்னோட 5வது வயசில் பர்த்டே கிஃப்ட்டை விட பெருசாக ஒன்று ரிசீவ் பண்ணுவேன், என்னன்னா அதுதான் உன்னோட ஸ்கில் அண்ட் ஸ்டார், அது இருந்தால் தான் உன்னோட அடுத்த வேலை சோறுக்கே நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும். உன்னோட 5வது வயசு வரைக்கும் உனக்கு எத்தனை ஸ்டார் வரப்போகுது அண்ட் உனக்கு என்ன ஸ்கில்னு சொல்லிட்டு தெரியாது, அது நம்ம பார்த்தா தான் தெரியும், அது வந்து காட் கொடுக்கறத பொறுத்து அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஹீரோயின் அம்மாவும் அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு என்ன ஒரு ஸ்கில் வேணும் அப்படி சொல்லி கேட்க எனக்கு டேமர் ஸ்கில் வந்து வேணும், எல்லா மான்ஸ்டரையும் அடிச்சு தம்சம் பண்ணி கொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா. அப்புறம் அவங்கள அவ சொன்னதை பார்த்து சிரிச்சுட்டு உன்னோட எபிலிட்டிஸ் தான் நீ என்ன வேலை பார்க்க போகிற அப்படி சொல்லிட்டு சூஸ் பண்ணும், அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அப்போ யாரும் வந்து கதவு தட்டுற மாதிரி இருக்குது, யாருன்னு பார்த்தா அந்த ஃபோர்ச்சூன் டெல்லர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க தான். இதுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கறக்கு இல்லை ஃபெமிஷியாவோட ஸ்கில்ஸை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஸோ அதனால தான் அவளை வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே வராங்க. அப்புறம் ஃபெமிஷியாவோட சின்ன வயசு வந்து காட்டுறாங்க. அம்மாவும் இந்த பொண்ணு ஏதோ திடீர்னு பேசுது எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோர்ச்சூன் டெல்லர் கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்படி ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தெல்லாம் சொல்கிறத பார்த்தா எனக்கு இவளுக்கு மேஜிக் எபிலிட்டி வந்து கிடைக்காம போயிருமா என்னமோ பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. அதனால் மேஜிக்கெலாம் இந்த வேர்ல்டில் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு ஃபெமிஷியா கேட்க ஆமாம் யூஸ் பண்ண முடியும், அப்போ நான் இங்கே ரீகார்னேட் ஆயிருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஃபெமிஷியா வந்து பேசுகிறா. இதுதான் ஸ்ட்ரேஞ்சான விஷயம்னு சொல்கிறாங்க. ஃபோர்ச்சூன் டெல்லரும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் வந்து போயிடுறாங்க. அப்புறம் அந்த ஃபோர்ச்சூன் டெல்லர் இருக்காங்களே அவங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட உன்னோட பாஸ்ட் மெமரிஸை பற்றி எனக்கு தெரியும், நீ இதை யார்கிட்டையும் சொல்லாத, ஈவன் உங்கள் அம்மாட்டையும் சொல்லாத, நீ இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாத அப்படிங்கிற சொல்ல சரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிடுறா. அப்புறம் அப்படி இந்த ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க. ஃபோர்ச்சூன் டெல்லரும் என்னோட ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன், அவன் வந்து ஒரு நல்ல ஸ்கில்ஸோட வரணும் அப்படி சொல்லிட்டு வந்து ப்ரே பண்ணியிருக்காங்க போல, உங்களுக்கு எத்தனை ஸ்டார் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை நான் வந்து 1 ஸ்டார் தான், அதனால என்னால் அவ்வளோ தூரம்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல அந்த சின்ன பையனும் என்கிட்ட 3 ஸ்டார் இருக்குன்னு சொல்லிட்டு சீன் போட அவங்க அப்பா அவனை வந்து திட்டுறாரு. அவங்க இல்லைன்னு வச்சுக்கோ நம்மளால இன்னத்துக்கு சாப்பிட கூட முடியாது அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவனை திட்டுறாரு. அப்படியே அந்த நைட்டு வந்து முடியுது. மறுநாள் வந்து இடத்துக்கு போய் ஃபெமிஷியாவோட ஸ்கில்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனோட ஸ்டார் வந்து பார்க்க போயிருக்காங்க. நம்மளோட ஃபெமிஷியாவும் அங்கே ஒரு தண்ணி மாதிரி இருக்கு, அந்த தண்ணியை போய் வந்து அப்படியே தொட்டுட்டு வரா. அங்கே இருக்கிற ஒருத்தரும் ஒரு ப்ரேயர் மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ காட் வந்து இவருக்கு என்ன ஸ்டார் கொடுக்க போறாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு காட்ட. அப்புறம் நம்மளோட ஃபெமிஷியாக்கு என்ன ஸ்கில் கிடைக்குதுன்னா அவ கேட்ட மாதிரி டேமர் ஸ்கில், பட் எத்தனை ஸ்டார்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 0 ஸ்டார் அப்படின்னு வருது. அது பார்த்தோன்னே அங்கே இருந்தவருக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுது, எப்படி இந்த பொண்ணுக்கு வந்து 0 ஸ்டார் வந்து கிடைச்சிருக்கும், இவள்கிட்ட வந்து ஸ்டார்லெஸ் டேமர் ஸ்கில் இருக்கு, என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து புலம்பிட்டே போறாரு. இந்த ஒரு பொண்ணுனால நம்மளுக்கு வந்து எதுவும் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரும் வந்து அப்படி புலம்பிக்கிட்டே வந்து போறாரு. நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. ஹீரோயினோட அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மட்டும் இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கும், எனக்கு கிடைச்ச எல்லா குழந்தைக்குமே ஸ்டார் இருக்கு ஆனா இவளுக்கு மட்டும் எப்படி இல்லை, ஃபேமிலியில எல்லாத்துக்கிட்டையுமே ஸ்டார் இருக்கு ஆனா இவகிட்ட மட்டும் கிடையாது, ஏன் கடவுள் எங்ககிட்ட இப்படி பண்ணணும், ஒரு வேலை இவ எனக்கு பிறக்கலையோ அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்ல அவங்களோட அம்மா வந்து அப்படியே உடஞ்சிடுறாங்க. அப்புறம் நம்ம ஃபெமிஷியோட அண்ணன் இருக்கான் தெரியுமா, நம்ம ஃபெமிஷியோட கையை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுறான். இந்த வீட்டுக்கு வந்துடாத நீ ஸ்டார்லெஸ்ஸா இருக்க அப்படி சொல்லிட்டு வெளியே துரத்திட்டு வெளியே போனால் வெளியே இருக்கிறவங்களும் இந்த பொண்ணு வந்து கள்ள தூக்கி அடிக்கிறாங்க. இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து இவளை ஒரு எனிமி மாதிரி வந்து பார்க்குறாங்க. இவளும் இதெல்லாம் தாங்க முடியாமல் ஒரு காட்டுக்குள்ள வந்து போயிடுறா. எனக்கு வேற பசிக்குது அப்படி சொல்லிட்டு காட்டுக்குள்ளே யோசிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இனிமேல் வீடு கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஃபெமிஷியா வந்து யோசிக்கிறா. அப்புறம் அவளும் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் ஒரு பழம் மாதிரி ஒன்று இருக்கு, இதையே பிச்சு சாப்பிட்றா. பட் அதை வந்து பார்க்குறதுக்கே கேவலமாக இருக்கு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கேவலமாக இருக்கு. அவளும் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொய்யக்குள்ளே போய் உட்கார்றா. அங்கே போயிட்டு அந்த கட்டைகளை வச்சு தீ எரிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறா. பட் அங்கே வந்து லைட்டாக தீ எரியுது ஆனால் அணைஞ்சிருது, மறுபடியும் லைட் எரியுது ஆனால் அணைஞ்சிருது. அப்புறம் அப்படியே மைக் வர மாதிரி அப்படியே கீழே வந்துடுறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஃபெமிஷியாவும் முடிச்சு பார்க்குறா. அங்கே யாருக்கான்னு பார்த்தா அந்த ஃபோர்ச்சூன் டெல்லர் தான் இருக்காங்க. அவங்களும் உங்ககிட்ட இருக்கிறத வந்து லெஸ்ஸான மேஜிக் எனர்ஜி, அதையும் வந்து இப்படி தீ எரிக்கலாம் யூஸ் பண்ணாத, இந்த மாதிரி தான் மைக்கி உழுந்துருவேன், இதுக்கு மேலே அது யூஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு வந்து
வந்து சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. அவளும் அதை வாங்கி சாப்பிட்றா. அப்புறம் அந்த ஃபார்ச்சூன் டெல்லரும் இப்போ என் கையில் இருக்கிற புக்கு வந்து உனக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். அண்ட் இந்த ஒரு பேக் இதில் நீ என்ன வேணால் வச்சுக்கலாம். எவ்வளோ பெரிய பொருளை உள்ளே போட்டினாலும் அதை வந்து சின்னதாயிரும். இந்த ஒரு புக் வந்து இப்போ உனக்கு யூஸ் ஆகலைனாலும் ஃப்யூச்சர் வந்து யூஸ் ஆகும் உன்னோட ஜேர்னிக்கு. அதாவது நீ பெருசானோடனே அந்த ராயல் கேபிட்டலில் இருக்கிற டவுனுக்கு வந்து போகணும். அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே கைண்டாக இருப்பாங்க. நீ வந்து ஸ்டார்லெஸ்ஸாக இருந்தாலும் உங்ககிட்ட வந்து நல்லா பேசுவாங்க. அதை நீ போகணும் அப்படி சொல்லிட்டு இந்த ஃபார்ச்சூன் டெல்லர் வந்து சொல்கிறாங்க. என்னதான் நான் ஸ்டார்லெஸ்ஸாக இருந்தாலும் அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் மட்டும் என்கிட்ட நல்லா இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா. அவளும் அந்த ஃபார்ச்சூன் டெல்லர்கிட்ட எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க, நீங்கள் மட்டும் என்னை வெறுக்க மாட்டேங்கிறீங்க, நான் ஸ்டார்லெஸ்ஸாக இருக்கிறனால. அவங்களும் நான் எதுக்கும் நீ வெறுக்கணும், அந்த காலத்துலலாம் ஸ்கில்ஸ் இல்லாத மக்களும் ஸ்கில்ஸ் இருக்கிற மக்களும் ஒட்டுக்கா வாழ்ந்தாங்க. பட் இப்போ நான் ஜாதி மதம் மாதிரி அந்த ஸ்டார்ஸ் இருந்தால் தான் மக்கள் வந்து ஊரில் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து மூட நம்பிக்கையில் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் நான் அவங்கள மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ச்சூன் டெல்லர் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணுறாங்க. 3 வருஷம் கழிச்சு வந்து காட்டுறாங்க. மறுபடியும் இந்த இவ வந்து குப்பைக்குள்ள வந்து எதோ ஒன்று கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு வந்து தேடிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல கேம்ப் ஃபயர் மாதிரிலாம் பண்ணி ஃபுட்டெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு இருக்கு. அங்கே யாரோ வர மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து அவங்களும் அந்த ஃபார்ச்சூன் டெல்லருக்கு வந்து இப்படி நடந்திருக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசிட்டு போகிறாங்க. அவளுக்கும் ஒன்றும் புரியல என்னாச்சு அப்படி சொல்லிட்டு வில்லேஜில் போய் பார்க்க அப்போ தான் அந்த பொண்ணுக்கு வந்து தெரிய வருது அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் அதாவது இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க வந்து இறந்துருக்காங்க. அப்புறம் நம்மளோட ஹீரோயினோட அப்பா வந்துட்டு அவள் வந்து எங்கேயுமே கிடைக்கல, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு வந்து அவர் சொல்லும் போது அவள் எங்கே இருந்தாலும் விட்டுறாத அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு தெரியுமில்ல, ஆமாம் ஸ்டார்ஸ் இல்லாதவங்களாம் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு என்னை கொல்ல போகிறாங்களா அப்படி சொல்லிட்டு வந்து பயந்துட்டு அந்த ஊரை விட்டு ஓடுறா. அந்த ஊருக்காரங்கிட்ட அங்கே இருந்தவரும் இந்த ஃபெமினேஷனால தான் நம்மளோட ஃபார்ச்சூன் டெல்லர் வந்து இறந்து போயிட்டாங்க. அவ கூட அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் இருந்தனால அவளோட கர்ஸ் வந்து இவங்க மேலே பட்டுருச்சு. ஸோ அதனால தான் அவங்க வந்து இறந்து போனாங்க அப்படி சொல்லிட்டு அவன் வந்து போய் சொல்லிட்டு இருக்கான். அவள் எங்கே இருந்தாலும் சரி இந்த ஒரு வில்லேஜுக்கு வந்து மிஸ்ஃபார்ச்சூன் கொண்டு வரக்குள்ள அவளை வந்து கொன்றுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறாரு. இந்த நைட்டு வந்து நம்ம ஃபெமினேஷியா வந்து காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்போது அங்கிருந்த மக்கள் எல்லாருமே வந்து இவளை வந்து கொல்லணும் அப்படி சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. அப்புறம் டக்குன்னு நம்மளோட ஃபெமினேஷியா வந்து தூக்கத்துல தான் எஞ்சிக்கிறா. அப்புறம் அந்த ஸ்லைம் வந்து பார்க்குறா. அவளோட கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. அவ்வளோ பரவாயில்ல இது சாப்பிட்டும் நான் செத்தாலும் சாகலாட்டினாலும் ஒரே மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவள் கண்ணை முடிடுறா. அப்புறம் அந்த சீனை வந்து அப்படியே கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து காட்டுறாங்க. அந்த ஸ்லைம் வந்து இவளை வந்து எழுப்பிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தா அவளோட கையை வந்து ஹீல் பண்ணிட்டு இருந்திருக்கு. அவளும் சோரா உன்னால ஹீல் எல்லாம் பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு வந்து ஆச்சரியப்படுறா. அப்புறம் சோராவும் பூன்னு சொல்லிட்டு ஏதோ மாதிரி வந்து பேசுது. ஹீரோயினும் அந்த ஸ்லைம் வந்து பேசுறதை பார்த்து ஆச்சரியப்பட்டு உன்னால பேசக்கூடிய முடியுமா அப்படி சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறா. அவளும் அந்த ஸ்லைம் கிட்ட வந்து நீ தான் என்ன காப்பாத்துறேன், இப்போ நீ இல்லைன்னா நான் உயிரோட வந்து இருக்க மாட்டேன், நான் வந்து ஒரு அன்வான்ட் சைல்டு, ஸோ அதை பற்றி இனிமேல் நான் வந்து கவலையே பட மாட்டேன், ஏன்னா நீ என் கூட இருக்கீல அப்படி சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. இன்னையிலேருந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்ல அப்படியே இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் வந்து கொஞ்சம் போராக தான் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சிட்டேன். உங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து அடுத்த எபிசோட் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.